ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, இது ரேஷன் துவரம்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் ரேஷன் துவரம்பருப்பு இருந்தாலும் பயன்படுத்தலாம், இல்லை நார்மலாக நீங்கள் வெளில கடைகளில் வாங்கினதாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். பட் ரேஷன் துவரம்பருப்பு பயன்படுத்தினாலுமே இந்த பணியாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா தண்ணி ஊற்றி 4-5 முறை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு மறுபடியும் அந்த தண்ணியை களைஞ்சிட்டு, தண்ணி இல்லாமல் இது போல் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி, தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்காம தான் இதை அரைக்கணும். அதனால் தண்ணியை நல்லா வடிய விட்டு இதை போல் எடுத்துங்க. இப்போ துவரம்பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், எல்லா பருப்பும் மசிஞ்சிருக்கணும். பட் ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிட்டா போதும். பருப்பு அரைச்சி சேர்த்தாச்சு. அடுத்து அரிசியும் அதே போல் தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு இது போல் ரவா பதத்துக்கு அதை நுணுக்கிட்டு, அந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்பு சுவைக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துங்க. அந்த வெல்லத்தையும் அந்த அரிசியோடையே சேர்த்துட்டு நல்லா அது மசிற அளவுக்கு ஒரு ஓட்டி எடுத்திங்கனாக்கா போதும். இப்போ அதையும் பருப்போடு சேர்த்து இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, நார்மலாக நம்ம இனிப்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக அந்த இனிப்பு சுவை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி பண்ணது அதையும் சேர்த்துடுங்க. நீங்கள் ஏலக்காய் பவுட்ராக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அரிசி அரைக்கும் போதே அதோட 2 ஏலக்காவை சேர்த்து போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏலக்காவும் ஃபைனாக உங்களுக்கு மசிஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்னடா இந்த அளவுக்கு இருகலாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இந்த பதம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு விட்டுடலாம். அந்த வெல்லம்லாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாவு இலக்கி கொடுக்கும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு, சூடான எண்ணெயில் இது போல் குழிவான கரண்டியில் அந்த மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் விடணும். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் போதும். மாவு சேர்த்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. கரண்டிலேருந்து மாவு வரல அப்படின்னு சொன்னாக்கா, இது போல் கரண்டியை கொஞ்சமாக எண்ணெயில், அந்த சூடான எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இது போல் எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு கரண்டிலேருந்து மாவு நல்லா ஃப்ரீயாக எண்ணெயில் விழும். நீங்கள் போடுறதுக்கும் சுலபமாக இருக்கும். போட்ட உடனே அதை திருப்பி விடாதீங்க. ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு மிதமான தணலே வச்சு இதை நல்லா பொரிச்சு விடுங்க. அப்போ தான் உள்பாகம் நல்லா வேகும். மேலே நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால மேல் பகுதி நல்லா செவந்து வந்துடும். பட் அதை வச்சு நம்ம வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துடக்கூடாது. உள்ளர மாவு நல்லா வெந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசம் எதுவும் இல்லாமல் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும். இது போல் எண்ணெயோட சொரசொரப்பு எல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல அந்த அரிசியெல்லாம் நம்ம ரவை பார்த்து குடைச்சதுனால அந்த மேலெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை துவரம்பருப்பில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையை அனுப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.